ஹாய்ங்க, டெய்லி கதை ஓப்பன் பண்ணும்போது கடவுளே கொஞ்சம் இன்றைக்கி வெயில் கம்மியாக இருக்கணும், கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படி தான் நினச்சிட்ருப்பேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே சர்ப்ரைஸ் தாங்க. சூப்பரான காற்று, மேகம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெறும் காற்று மட்டும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. பார்த்ததுமே ஜாலியாகிடுச்சு. அப்பா இன்றைக்கி லஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக பண்ணலாண்டா அப்படின்னு நினச்சிட்டு லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து குக்கரில் வச்சா குழம்பு பண்ணுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். ஸோ 50 ml நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு நான் 15 சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் 10 பூண்டு வெள்ளைப்பூட நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே வந்து இந்த வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டோட பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டோட ஃப்ளேவரும் நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த மீன் குழம்புக்கு நான் எடுத்திருக்க மசாலா பார்த்தீங்கன்னா ஆச்சியில் ஃபிஷ் கறி மசாலா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 தக்காளியோட பியூரியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த மசாலா தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் நான் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் தண்ணியை சேர்த்துட்டு குழம்பு தூளோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குழம்ப வந்து கொதிக்க விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்துடும். இந்த மீன் குழம்புக்கு எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா காணாங்கழுத்து மீன். ஸோ இந்த மீன் வந்து ஐல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மீன் வச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த குழம்பு பண்ணுறோம். இந்த மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் பார்த்ததும் எனக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. சாங் என்னன்னா, காணாங்கழுத்து மீனே உன்னை கவுக்க போகிறேன் நானே. சாங்ஸ் தப்பாக பாடிருந்தா மன்னிச்சிடுங்க. அவ்வளோதாங்க, குழம்புல மீனை சேர்த்துடலாம், ரெடி ஆயிரும். எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் அதே மாதிரி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக அண்ட் 8 நிமிஷத்துலேயே வந்து இந்த மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு பார்க்க சூப்பராக இருந்துச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வாங்க ஒரு பிடி பிடிச்சிடலாம். குழம்பை வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி, செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்திருக்க சாரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 சாரீ உங்களுக்கு காமிக்க போகிறேன். டபுள் சைட் பார்டரில் மெரூன் வித் எல்லோ, நல்ல ஒரு க்ரீனில் ஒரு பவித்ரா கட்டம் அண்ட் அதே பவித்ரா கட்டமில் ஒரு மெரூன் கலர் பாருங்கள். டபுள் சைட் பார்டர் வரும், சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் வியருக்கு இந்த சாரீ நல்லா வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணணுன்னாலும் இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.